ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம டேப்லெட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப வருஷமாக ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அஃபிஷியல் சோர்சஸில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், அந்த விதத்தில் இந்த டேப்லெட் இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2023 இருந்தே பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் இதுவரையிலும் ஒரு 10 லட்சம் நபர்களுக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 10,000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.3 இருக்கு. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பாபா லீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை மேலே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் 1000 இருந்து அதிகபட்சமாக 2 lakh வரைக்கும் 100% ஆன்லைன் ப்ராசஸ்ல லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். இந்த டீடைல்ஸை போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 0 to 36% per annum அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 64 டேஸ்ல இருந்து அதிகபட்சமாக 120 டேஸ் வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 0 to 125% அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கங்க. அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36% தான் அதிகபட்சமா. பட் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 125% அப்படிங்கிறது அதிகபட்சமா. பட் இருந்தாலும் கீழே லோ ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஏபிஆர் இருந்து எப்படி லோவஸ்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இது தவிர்த்து ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறோம், ஃபாஸ்டாவே லோனை டிஸ்போசல் பண்ணிடுவோம். தென் கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க எந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை சப்மிட் பண்ணாலே நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இவங்க லோன் அப்படிங்கிறத கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஏஜ் 22 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், ஸ்டெடியான மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ, இது மட்டுமே போதுமானது. தென் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டெல்லியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஓகே கேஸ், இப்போ பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் டீட்டெயில்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னாலும் அங்கே பார்த்தா அதே டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இதில் இருக்கக்கூடிய ஹைலைட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குன்னு கீழே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2 to 10% வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த ஒரு செக்யூரிட்டியும் தேவையில்லை. ப்ராசஸிங் டைமை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாகவே ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த டேப்லெட் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஃபின்சல் பே அப்ளிகேஷன் வழியாகவும் அப்ளை பண்ணிக்க முடியும், பைசா 24/7 அது வழியாகவும் அப்ளை பண்ணிக்க முடியும், தென் அர்தம் லோன்ஸ் இது வழியாகவும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லாஸ்ட் 2 பற்றி தெரியல. பட் இந்த ஃபின்சல் பேயை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்போ ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனாக இருக்கும். பட் அதுக்காகலாம் அதை நம்பி அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அப்ளிகேஷன்லையும் அப்ளை பண்ணாதீங்க. அதுலேயும் ஒரு சில 7 days அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ ஓப்போ ஃபோன் வாங்கும் பொழுது டிஃபால்ட்டாக வருது அப்படிங்கிறதுக்காக அது ஜெனியூனான அப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபின்சல் பே அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. நீங்கள் கொஞ்சம் ஆர்என்டி பண்ணி பார்த்துட்டு வேணும்னா அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணுங்கள், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், இப்போ இவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினில் ஏஜ் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் மந்த்லி இன்கம் சோர்ஸ் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய சேலரிடு பர்சன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் கிடைக்கக்கூடிய அப்ரூவலை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய இன்கம், ஏஜ், கிரெடிட் பியூரோ ஸ்கோர், அதாவது என்னன்னா சிபில் ஸ்கோர் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர், இந்த மாதிரியான ஸ்கோர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் எக்ஸிஸ்டிங் லோனினுடைய ஹிஸ்டரியை பொறுத்து தான் உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷனில் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அவங்களுடைய நாம்ஸ்க்கு உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னா பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி நம்ம ஆரம்பத்திலே பார்த்தாச்சு இவங்க ஒரு டைரக்ட் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியாக தான் இருக்காங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனுடைய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த அப்ளிகேஷன் பற்றின ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த விதத்தில் இப்போ ரீசன்ட் டைமில் எந்தாவது ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, லோன் தரதில்லை அப்படின்னாவே அதை பற்றி கண்டபடி பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் பார்க்க முடியுது. தென் ஒரு சில ரிவ்யூஸில் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது லோன் தரதில்லை அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எலிஜிபிலிட்டி இருந்ததுனா தான் லோன் அப்படிங்கிறது தருவாங்க. இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் சேலரிடு பர்சனுக்கு கரெக்டாக மந்த்லி இன்கம் சோர்ஸ் இருக்கக்கூடிய பர்சனுக்கு அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணியும் அவங்களுடைய சிபில் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணியும் தான் லோன் அப்படிங்கிறது கொடுப்போம் அப்படிங்கிறத
இதை தவிர்த்து கொஞ்சம் முன்ன பின்ன ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அத்தனை அத்தாரிட்டி அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ அவங்க கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுப்பாங்க. உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு இன்கேஸ் இல்லை கொஞ்சம் டவுட்டான ப்ரொஃபைலாக இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபைலை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரிஸ்கியாக தோணுச்சு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. பட் அதுக்காக அவங்க கெட்டவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.